தமிழ் இனப்படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அந்த உரையை நான் சிங்களத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவன் என்ற வாயில வந்து நான் முழு உரையையும் வந்து நான் கேட்டுக்கிறேன். அது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு உரை. அவர் எந்த ஒரு இடத்திலையும் வந்து நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக கூட்டியோ குறைச்சோ சொல்லை. நடைபெற்ற அத்தனையும் அந்த அர்த்தத்தின்படியே வந்து பேசியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பல ஆதாரங்களோட வந்து அவருடைய நிலைப்பாடு, அதாவது நடைபெற்றது வந்து ஒரு தமிழ் இன அழிப்பு என்ற விடயத்தை ஆதாரபூர்வமாக பேசுவதற்கு அவர் கணிசமான ஒரு முயற்சியை மேற்கொண்டது. 2022 ஆண்டு மே மாதம் வடகிழக்கு, அதாவது தமிழர் தாயக நிலப்பரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 4 ஆயர்மர், யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, இந்த 4 ஆயர்மரும் சேர்ந்து இணைந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தையும், இந்த இனப்படுகொலையுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்கால். அந்த இனப்படுகொலை கிட்டத்தட்ட 1948 ஆண்டில் இருந்து முகம் கொடுக்க வேண்டியதுக்கு கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு அதனுடைய உச்சம், மனிதர்களுடைய அழிவினுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்காலை தவிர அந்த இனப்படுகொலை என்று தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிற அந்த கருத்தப்படிதான் அவர்களுடைய அந்த அறிக்கை. ஆகவே 4 ஆயர்மர் வடகிழக்கில் தான் யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் நடைபெற்ற பிரதேசங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கத்தோலிக்க ஆயர்மேர் வந்து தங்களுடைய கையொப்பத்தை இட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை இருக்கத்தக்கதாக ஒட்டுமொத்த இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தரப்பு அருள் தந்தை ஜீவந்தவுடைய கருத்து வெறுமனே அவருடைய தனிப்பட்ட கருத்தாக அதை கொச்சைப்படுத்தி அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடு இல்லை என்று சொல்வது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றத்தையும் கவலையையும் தருகின்ற. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை என்றது உலகப்பூர்வமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம்தான் இருக்க வேண்டும் என்றது அவர்களுடைய ஒரு கொள்கை. இன்றைக்கு வந்து பரிசுத்த பாப்பரசர் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய சொந்த நாடு அமெரிக்கா, அவருடைய சொந்த நாட்டினுடைய தலைவர் வந்து மத்திய கிழக்கில் விசேஷமாக வந்து பலஸ்தீனில் வந்து செய்கிற அநியாயங்கள் தொடர்பாக வெளியிடுகின்ற கருத்தை கண்டித்து அந்த மக்கள், குரலில்லாத மக்களுடைய பக்கம் துணிஞ்சு நின்று அந்த உண்மைகளை வந்து பதிவு செய்கிறார். அதுதான் கத்தோலிக்க திருச்சபையுடைய விசேஷத்தன்மை. அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பாதிக்கப்படுற மக்களோட பக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இலங்கை தீவில் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பாக வந்து இருக்கின்ற இடத்துல அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து வடகிழக்கை விசேஷமாக போர் நடைபெற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயர்மேர்கள் ஏகமனதாக வந்து நடைபெற்ற ஒரு இனஅழிப்பு என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிற ஒரு நிலை 2022 ஆண்டே வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அவர்கள் தெரிவிச்சிருந்த ஒரு நிலையிலே அந்த கருத்தை தான் அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் வந்து மையப்படுத்தி சிங்கள மக்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு முற்பட அதை கொச்சைப்படுத்தி அதுவும் அருள் தந்தை ஜீவந்த பீரிஸை தனிப்பட்ட முறையில் அவருடைய பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்துகிற வகையிலே அவரை தனிமைப்படுத்துறதுன்றது மிகவும் பொருத்தமில்லாத ஒரு செயல். இங்கு பட்டு மோசமாக மன்னர் ஆயர் உட்பட வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை ஆயர்மேரும் வந்து சொல்லியிருக்கிற வந்து நடைபெற்ற வந்து ஒரு இனப்படுகொலை என்று கிட்டத்தட்ட 1,46,000 மக்கள் கிட்ட
பொறுப்பு கூற வைக்கணும் அந்த மக்களோட உயிர்கள் தொடர்பாக. அந்தளவு தூரத்துக்கு ஒரு மோசமான ஒரு உயிரழிப்பு திட்டமிட்ட வகையில் நடைபெற்றிருக்கின்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல ஏகோபித்த வகையில் தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இதுக்கு அவசியம் என்று வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை தான் அவசியம் என்று சொல்லி தேர்தலில் போட்டியிடுகின்ற தரப்பு அமோக வெற்றி பெறுகிறது. ஒவ்வொரு தேர்தலையும் அறுதி பெரும்பான்மைக்கும் கூட பெரிய அளவிற்கான வாக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இனப்படுகொலைக்கு விசாரிக்கப்பட வேணும், நடத்தப்பட வேணும் என்று சொல்ற கருத்தோட ஒட்டித்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே கத்தோலிக்க கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த விடயத்தை கேட்டிருக்கலாம். உண்மையிலே அறிய விரும்புகிற ஒரு தரப்பென்றால் அந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கேட்டிருக்க வேணும். ஒட்டுமொத்த தமிழினமும் அதை கேட்கின்ற இடத்துல அதை கணக்கில் எடுக்காமல் அவர் அதை தட்டி கழித்தது. ஆனால் அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு பட்டு மோசமான கொலை நடைபெற்ற பொழுது அந்த இடத்துல ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற கருத்தை அதில் தெரிவு செய்கிறார். கட்டாயம் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை உண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடைபெற வேணும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுவும் ஏனென்றால் அந்த தாக்குதலில் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டிய தரப்பும் அதில் சம்பந்தப்படினம் அந்த குற்றத்தோட சம்பந்தப்படுற இடத்துல அரசினுடைய கட்டுமானங்களும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற தெரிஞ்சிருக்கிற இடத்துல அதே அரசு அதே கட்டுமானங்கள் அவ்வகையான ஒரு குற்றத்தை விசாரிக்க முடியாது. ஏனென்றால் குற்றவாளி தன்னுடைய சொந்த குற்றத்தை விசாரிக்கிறது சமமான ஒரு விஷயம். அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை உயிர்த்த ஞாயிறின் தாக்குதல் தொடர்பாக கேட்பது நியாயம், அது கட்டாயம் கேட்கத்தான் வேணும். அதே போன்று அந்த நியாயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சரியாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு முள்ளிவாய்க்கால உச்சமடைந்த இன அழிப்புக்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை தவிர்க்க முடியாது. ஆனால் இதுவரைக்கும் கத்தோலிக்க திருச்சபை விசேஷமாக கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு கத்தோலிக்க மக்களை மிகவும் நேசிக்கிற வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்களுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர்மாரும் அவர்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பக்கபலமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தாமல் இருப்பதை எங்களுக்கு ஒரு மிக மிக பெரிய ஒரு ஏமாற்றமும் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அவர் அதை பரிசீலனை செய்ய வேணும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். குறிப்பாக அருள் தந்தை ஜீவந்த பீரிசினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேணும். உண்மையை பேசியிருக்கிற ஒருவர், அவருடைய உயிர் இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகள் அங்கு ஒரு கருத்துவாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சார்ந்த திருச்சபை அவரை கைவிடக்கூடாது என்ற விடயத்தை நாங்கள் கடுமையாக வலியுறுத்த விரும்புகின்றோம்.